சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். பெருமாள் சிவனாக மாறிய கதை தெரியுமா உங்களுக்கு? பார்க்கலாம் வாங்க. இந்த கோவில் எங்க இருக்குது அப்படின்னா, குற்றாலீஸ்வரம் கோவில் எங்க இருக்குதுன்னா குற்றாலத்துல இருக்குது. ரொம்ப விசேஷமான கோவில். சிவபெருமான் கல்யாணத்துக்கு எல்லாருமே இங்க கைலாசத்துக்கு வரும்போது தென்பொதிகை கொஞ்சம் தாழ்ந்து இருக்கும்போது சிவபெருமான் என்ன சொல்றாராம், அகஸ்தியர்கிட்ட போயிட்டு அந்த பூமியை சரி செய்யப்படுறதுக்காக நீ அங்க போயிட்டு வா அப்படிங்களாராம். அப்போ என்ன பண்றாராம், அவரும் முனிவரும் அங்கேருந்து இந்த தென்பொதிகைன்னு சொல்லக்கூடிய குற்றாலத்திற்கு வருகை தருகிறார். அங்க வந்தீங்க பாத்தீங்கன்னா, அங்க சிவபெருமானோட கல்யாணத்தை நம்மளால பார்க்க முடியல. அப்ப என்ன பண்றாருன்னா, அங்க போகும்போது ஒரு பெருமாள் கோவில் இருக்குதான். பெருமாள் கோவிலை பார்த்த உடனே பெருமாள் கையில சங்கு சக்கரம் இருக்குதான். சங்கை என்ன பண்றாராம், அழித்து பிடிக்கிறாராம். அவரு அழித்து பிடித்து அதை சிவரூபமாக சிவலிங்கமாக பிடிக்கிறார் அவர். அப்படியாக அவர் அந்த சிவபெருமானுடைய திருமண கோலத்தை அங்கிருந்தே தென்பொதிகைன்னு சொல்லக்கூடிய குற்றாலத்துல இருந்தே பார்க்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம். அங்க இது புராணங்கள்ல கூறப்படுகிறது. பாண்டிய நாட்டுல தேவார பாடல்கள்ல இதோட பதிவு அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளோ விசேஷமான கோவில். நம்ம எங்கெல்லாமோ போறோம். இந்த விஷ்ணு சிவனாக மாறிய ஸ்தலம் அப்படிங்கிறது இந்த குற்றாலீஸ்வரர். இங்க போயிட்டு வந்தா நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும். எதற்காக? நம்ம நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சஸ் யாரெல்லாம் விரும்புறீங்களோ, நீங்க நீர்நிலைகள் அந்த எண்டு முடியக்கூடிய இடங்கள்ல போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த தென் பொதிகையில போயிட்டு வா அப்படின்னு சொன்னார்னா, அந்த பொதிகை அப்படிங்கிறது அந்த இடத்துல கடைசி ஸ்தலமாக இருக்கும் அன்றைக்கு. அப்ப அந்த கடைசி ஸ்தலத்துல போயிட்டு வந்தாலே நீங்க பாத்தீங்கன்னா, குற்றால அருவிகள்ல குளிச்சா மாற்றம்னு சொல்லுவாங்க. மேல மேல போகும்போது அது ஔஷதம்னு சொல்லுவாங்க. மூலிகை நிறைந்த நீராக அந்த இடத்துல இருக்கப்படுது. இன்னும் அந்த கோவில்ல 64 மூலிகை கொண்ட அபிஷேகம் பகவானுக்கு நடக்குதானா நடக்குது. ஏன்னா என்னை மாத்தி என்னை சிவனாக மாற்றிய கோபம் அந்த பெருமாளுக்கு இருந்துதானா இருக்குது. அதை தணிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த 64 மூலிகை கொண்ட அபிஷேகம் தினமும் பகவானுக்கு நடத்துறாங்களா அப்படின்னா நடத்துறாங்க. அவ்வளோ பெரிய பெருமை அந்த கோவிலுக்குரியது. அங்க உள்ளக்கூடிய அம்மனுடைய பேர் பார்த்தீங்கன்னா குழல்வாய் மொழி. என்ன அழகான பேரு. அம்மன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருப்பா. இன்னமும் அந்த அம்மன் அந்த இடையழகும் கண்ணழகும் முடியழகும்னு சொல்லுவோம் தெரியுமா. அம்மனை என்னெல்லாம் வர்ணிக்கிறோமோ அத்தனை வர்ணனையுடன் அந்த அம்பாள் அந்த கோவில்ல இருக்கிறா. அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ அழகு. நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் நமக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலீஸ்வரர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதுங்கிறது சிறப்பு. அந்த இடத்துல போயிட்டு ஒரு ராத்திரி தங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன் கேட்டிங்கன்னா, அது அந்த சித்தர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லலாம். மூலிகை நிறைந்த மண், அந்த மண்ணு அப்படிங்கிறது. நீங்க எங்க போனாலுமே குற்றாலத்துல நிறைய பேர் நடப்பாங்க. மலை ஏறி போக 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 அந்த மூலிகை தண்ணீர் நம்ம மேல விழ, புத்தி சுவாதீனம் இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் சைல்ட்ஸ். அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா அந்த மூலிகை தண்ணீரும் அந்த மண்ணும் அதை சரி பண்ணுமானா சரி பண்ணும். இன்னைக்கு யாரும் அதை செய்வது கிடையாது. நீங்க குழந்தைகள் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கிறாங்க, அந்த ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் இருக்குதுன்னு யாராட்டி கேள்வி கேட்டாங்க, அது என்ன நிவர்த்தின்னு கேட்டிங்கன்னா முதல்ல சொல்லக்கூடியது அந்த மெடிசன் சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. அன்றைய காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மூலிகை அருந்துவது, எதையாட்டி மூலிகையை சாறுகள் அருந்துவதுன்னு சொல்லுவோம். இந்த குற்றாலத்துல மூலிகை நிறைந்த பூமி. எங்க போனாலும் வனம், காடு, மலை. அதுல போயிட்டு அங்க போய் தங்கினாலே அந்த இயற்கையும் அந்த சுவாசமும் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மாற்றத்தையும் மன மகிழ்ச்சியிலும் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகி அந்த நீர்ல குளிப்பதனால், நீர் அப்படிங்கிறது ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இடம். நம்ம குளிச்சா நம்ம உடம்பு எவ்வளோ ஃப்ரெஷ் ஆகும். பகவானுக்கு அபிஷேகம் பண்றோம், பால் அபிஷேகம் பண்றோம், பன்னீர் அபிஷேகம் பண்றோம், தேன் அபிஷேகம் பண்ண சொல்றாங்க, பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ண சொல்றாங்க. எதுக்காக பண்ண சொல்றாங்க? நம்மளுடைய மனத்தை தூய்மைப்படுத்தி நமக்குள்ள உள்ள கர்மாவை கரைப்பதற்காக. அந்த அபிஷேகத்தோட தன்மைங்கிறது நான் குளிச்சா எவ்வளவு சுத்தமாக நான் உணர்றனோ, அந்த பகவானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்தினால அவ்வளோ சுத்தம் அப்படிங்கிறது நமக்கு உடலுக்கும் மனதுக்கும் கிடைக்குதானா கிடைக்குது. நீங்க ஒரு பரிகாரம்ங்கிறது ஒரு பால் வாங்கி அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்றோம். பண்ணிட்டீங்கன்னா
நான் இன்னைக்கு இந்த கர்மாவை செஞ்சுட்டேன், இதை நான் கரைச்சிட்டேங்கிற ஒரு தன்னம்பிக்கை எவ்வளவுக்கு இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த அருவிகளில் குளிப்பதனால் நமக்குள்ள மாற்றம் ஏற்படுமானா கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய பேருக்கு நிறைய வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைச்சிருக்குதானா கிடைச்சிருக்குது. ஒரு பொருளை படைப்பது யாருன்னா பிரம்மா தான். கரெக்டுங்களா? அப்போ அந்த சங்கையே சிவனாக படைத்து அங்க இருந்து அருள்பாலிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த குற்றாலீஸ்வரர் கோவிலுக்கு, அந்த கடவுளுக்கு உரியது. அப்படின்னா அங்க பிரம்மாவும் இருக்கிறாரு, விஷ்ணுவும் இருக்கிறாரு, சிவனும் இருக்கிறாரு அப்படிங்கிறத அங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த முப்பெரும் கடவுளும் ஒரே தலத்தில் அமைந்த இடம் அப்படிங்கிறது இந்த குற்றாலீஸ்வரர். நீங்க எங்க போனாலும் இந்த தரிசனம் கிடைக்குமானா ஏக தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்காது. வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளவும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.